இருக்கக்கூடாது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சூர்யா அவர்களோட படம் டே ஒன் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகுடம் இந்த படம் ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டிசி தொடர்ந்து செம்ம கலெக்ஷன், நேற்றுமே அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான், எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பைடர்மேன், பிராண்ட் நியூ டே, ஜனநாயகன், ஒடிசி எல்லா படத்தையோட வசூலும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இந்த ஒரு கேரக்டரை வச்சு இது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், என்ன படம் என்ன பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, ஷாஹித் கபூர் தான் 90s வந்த ஒரு ஆல்பம் சாங்கு ஆங்கோமேன் தேரா அப்படிங்கிற ஒரு பாட்டு, செம்ம பாட்டு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஐ எம் ஸ்பேஸ்மேன், ஷேக் முகமது ஷேக், பேக் ரியாஸ், பாலாஜி, சிஞ்சு, ஜெகன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குயிஸ், 5 க்ளூஸ் இருக்கும் இமேஜஸா. அதை வச்சு நீங்க இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான படம். அது பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு. இந்த ஆடிசி நேற்று 28வது நாள் இந்தியாவில் 1,70,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 228,55,00,000. வேர்ல்டு வைடு 1.172 பில்லியன் US$, 11,180 கோடிக்கு மேலே பட்ஜெட், 250 மில்லியன் US$. பெரிய கலெக்ஷன். கொரியன் கனகராஜு நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,34,00,000, உலகம் முழுக்க 1,60,00,000, 20,41,00,000 ஆந்திரா தெலுங்கானால, 29,92,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். தொடக்கம் நேற்று 7வது நாள் கேரளாவில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1,60,00,000, 16,58,00,000 கேரளாலையும், 32,03,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஜனநாயகன் நேற்று 22வது நாள் தமிழ்நாட்டில் 74 லட்சம், உலகம் முழுக்க 89 லட்சம், 150 கோடியை கடந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க 332 கோடியே, 3 லட்சம் பட்ஜெட், 400 கோடி. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 63 லட்சம், கர்நாடகாவில் 79 லட்சம், கேரளாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடி 28 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 59 லட்சம். டோட்டலா 47 கோடியே 54 லட்சம் தமிழ்நாட்டிலும், ஆந்திரா தெலுங்கானால 55 கோடியே 87 லட்சம், கர்நாடகாவில் 65 கோடியே 16 லட்சம், கேரளாவில் 33 கோடியே 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 363 கோடியே 69 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 565 கோடியே 43 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1.813 பில்லியன் US$, 17,300 கோடிக்கு மேலே வருது. பெரிய கலெக்ஷன். 2 பில்லியனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட் 225 மில்லியன் US$. ஜிடிஎன் அப்படின்னு மாதவன் அவர்களோட ஜிடி நாயுடு பயோபிக் நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 33 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம். டோட்டலா 3 கோடியே 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். டிசி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம் நேற்று 7வது நாள் பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 1.5 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 39 லட்சம், கர்நாடகாவில் 52 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 47 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 95 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 11 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 14 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 4 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 92 லட்சம், கேரளாவில் 11 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடி, ஓவர்சீஸில் 17 கோடியே 68 லட்சம், 65 கோடியே 72 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. செம்ம கலெக்ஷன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன். முக்கியமா ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 13 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளால 10 கோடி 11 கோடியை தாண்டி போயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு டிசி. இத்தனைக்கு இது ஒரு ஏ சர்டிஃபைடு ஃபிலிம். ஸோ ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்ல எல்லா டெரிட்டரியிலும் பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு இந்த டிசி படம். அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற இந்தி படங்கள்ல ஆவரப்பன் 2 அப்படிங்கிற படம், பத்வாரா 1947, இந்த 2 படங்களும் ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல ஆவரப்பன் 2 10 கோடியே 63 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் டே 1 ஒரு பெரிய கலெக்ட் பண்ண போது. பத்வாரா 1947 3 கோடியே 52 லட்சம். ஸோ மகுடம் ஃபைனலா எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 37 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், இந்தியாவில் டோட்டலாவே 69 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப 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 சுமாரான அட்வான்ஸ் புக்கிங். டே 1 எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்நாட்டில் 1 கோடி ஏன் 80 லட்சம் வந்தாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இருந்தாலும் டே 1 இந்த படம் எப்படி கலெக்ட் பண்ண போகுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.
அப்புறம் சூர்யா அவர்களோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஸோ இந்த படம் வந்து ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 3,58,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,36,00,000, கர்நாடகாவில் 90,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 70,00,000, ஓவர்சீஸில் 5,69,00,000, உலகம் முழுக்க 14,23,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. ஆக்சுவலாக 2-3 நாளாக வந்து இந்த படத்துக்கு புக்கிங் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களே. ஆக்சுவலாக நல்ல புக்கிங் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இந்த படம் டே 1 ஒரு 8-10 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி 3,36,00,000 ஆந்திரா தெலுங்கானால அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா அங்கேயுமே ஒரு 6-8 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடகால கண்டிப்பா ஒரு 2 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேரளால ஒரு 1.5 கோடி கிட்ட. ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு 50,60,00,000 70,00,000 கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 10 கோடி கிட்ட கூட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 30 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா இது வழக்கமா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது. இது ஒரு ஃபீல் குட் டிராமா, ஃபேமிலி டிராமா. அதுக்கேத்த ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு 30-35 கோடியை கூட தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட டே 1 கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்போதைக்கு விஸ்வநாத் சன்ஸ் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நான் வந்து இப்ப என்னோட ப்ரெடிக்ஷனை சொன்னேன். நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் கூலி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல வந்த இந்த படம் வந்து இன்னையோட 1 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ இந்த படம் ஓப்பனிங் இதுவரையும் தமிழ் சினிமாவில் வந்ததுலே பெரிய ஓப்பனிங் 150 கோடிக்கு மேலே வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த பெரிய பெரிய ஸ்டார் வேல்யூ, பிக்கஸ்ட் பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட படமாக தான் வந்தது. விமர்சன ரீதியாக இந்த படம் ஒரு பின்னடைவை சந்திச்சாலுமே ஓப்பனிங் பெருசாக இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 152 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 71 கோடிக்கு மேலே, கர்நாடகாவில் 46 கோடி 66,00,000, கேரளாவில் 25 கோடி 77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44 கோடி 65,00,000, ஓவர்சீஸில் 186 கோடி 65,00,000, உலகம் முழுக்க 527 கோடி 42,00,000. பட்ஜெட் 380 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 305 கோடிக்கு போயிருந்தது. 261 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. ஸோ வசூல் ரீதியா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது, பெரிய கலெக்ஷன் எடுத்தது, ஃபுட்ஃபால்ஸ்லாம் நிறைய இருந்தாலுமே இந்த படம் தியேட்ரிக்கலா வசூல் ரீதியா ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா போதுங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.